ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஹீட்லேருந்து பேர்ட்ஸ் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சம்மர் ஹீட்டால் நமக்கு பேர்ட்ஸுக்கு வர ஒரு 5 ப்ராப்ளம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து டெத் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சம்மரை வந்து கனெக்ட் பண்ணி ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணலன்னா எக் பைண்டிங் ஆகும் பேர்ட்ஸுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக் ஃபர்டிலிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 5 முட்டை வச்சுதுன்னா ஒரு முட்டை 2 முட்டை பொரிக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும், எக் ஃபர்டிலிட்டி. ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொரிச்ச குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 10 டேஸ்க்குள்ளே இறந்துடும். ஸோ அந்த ஹீட்டால் வந்து குட்டி இறந்துருவாங்க. இந்த வீடியோவில் இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ங்க, பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மாடியில் வச்சுருக்கோம். ஸோ மாடியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டீல் ரூஃபிங் தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டீல்லே வந்து சைடு வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டீலில் போட்டிருக்கோம். இந்த ஸ்டீல் கேஜில் வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த கேஜ் நமக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த கேஜில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் வந்து ஹீட்டை வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும். மொத்த ஹீட் மாலிக்யூல்ஸும் அப்சர்வ் பண்ணி உள்ளே விட்டுரும். அதே மாதிரி கோல்டு சீசனில் பார்த்தீங்கன்னா சில்னஸ் வந்து வெளியே இருக்கிற சில்னஸை விட இந்த மாதிரி ஸ்டீல் கேஜுக்குள்ளே இருக்கிற ரூமில் இருக்கிற சில்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா அது வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா ஹீட் டைம்லேயே பயங்கரமாக சூடாக இருக்கும், அதே மாதிரி மழை சீசன்லேயே பயங்கரமாக சில்லாக இருக்குங்க. நம்மளுடைய கேஜ் வந்து ப்ராப்பராக இருக்குது இல்லைன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மதியம் ஒரு 2 மணிக்கு போயிட்டு ஒரு 1/2 hour வந்து அதோடைய நார்மல் கண்டிஷனில் நீங்கள் உள்ளே இருந்து பாருங்கள். ஸோ அந்த ஒரு 1/2 hour வந்து உங்களுக்கு வேர்க்கலை, கண்டிஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கேஜ் வந்து ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ அப்படி இல்லை, பயங்கரமாக வேர்க்குது, இல்லை உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து அந்த பேர்ட்ஸுங்களுக்கும் இருக்கும். இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இந்த டெக்னிக் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு 6 years ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. 3 இது நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஜ் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு தான் மேலே இருக்குது. ஸோ நம்ம கீழே வந்து ஃபால்ஸ் ரூஃபிங் வந்து உட்டில் பண்ணியிருக்கோம். அந்த ஆஸ்பெஸ்டாஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வெயில் படும்போது கண்டிப்பாக அந்த கீழே வந்து இம்பேக்ட் இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ஷேட் நெட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேட் நெட்டுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெயிலில் இருக்கவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் வெயிலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கொடை பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த ஷேட் நெட் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் சில பேர் சொல்லுவாங்க மேலே வந்து நீங்கள் அப்படியே போட்டு விடலாம், அந்த கேப்லாம் போடலாம். இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 1 feet இல்லை ஒரு 1.5 feet வந்து நம்ம அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா ஸ்டீல் ஷீட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த ஷீட்டுக்கும் நம்ம போடுற நெட்டுக்கும் வந்து மினிமம் ஒரு 6 inches, ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி கேப் இருந்தால் பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம கேஜ் பாருங்கள், மேலே வந்து கார்னர்ஸில் வந்து நான் ஸ்டீல் ஆங்கிள் மாட்டி வச்சுருக்கேன். இதோடைய ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் வந்து ஒரு 2 years இல்லை ஒரு 3 years உழைக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சிரும் அது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 2 years ஒன்ஸ் இல்லை ஒரு 3 years ஒன்ஸ் வந்து மெஷ்ஷை மட்டும் மாட்டிப்பேன், அந்த கம்பியெல்லாம் அப்படியே இருக்கும். எஸ் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா நான் மார்ச் மந்த் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590 இருந்துச்சு. ஸோ எஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது முன்னாடி சரி இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இப்போ வந்து 690 போட்டிருக்காங்க. இப்போ 100 ரூபாய் ஏற்றிட்டாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அமேசானில் ஆர்டர் போட்ட நெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 10 மீட்டருங்க, அதாவது 10 அடிக்கு 32 அடிங்க. ஸோ நம்மளுடைய கேஜிக்கு மேலே இதை போடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் மெஷாக போட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து 10க்கு 16 அடி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நெட்டு வந்து நம்ம அமேசானில் வாங்கினாலும் சரி இல்லை வெளியே வாங்கினாலும் சரி, அமேசானில் வாங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 10க்கு 15 இருக்கிற ரூமுக்கு வந்து 590 பே பண்ணி வாங்கினா போதும், ப்ராப்பராக இருக்கும். நம்ம நண்பருடைய கேஜ் பாருங்கள், இது எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் ஷீட் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் ஷீட்டில் வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த மழை காலத்துலலாம் கொஞ்சம் தண்ணி லீக் இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணார், அது ஒரு 1/2 feet கேப் போட்டு ஸ்டீல் ஷீட் போட்டார். ஸ்டீல் ஷீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. வெயில் காலத்தில் புதுசாக அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா ஹீட்டு, இந்த ஷீட்டு வந்து அப்சர்வ் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஹீட்டு வந்து பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு கூண்டில். க்ரீன் மெஷ் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுக்கன்னு. ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு பாருங்கள், சவுத் கொம்பிலே கேப்பு கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக டபுள் லேயர் போட்டிருக்காரு அந்த நெட்டு. மரக்கட்டையோட உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கேஜ் பண்ணி கொடுத்த வெல்டிங் ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு எல்லா சைட்லேயும் ஒரு 10 அடிக்கு ஒரு 1.5 அடியில் ஒரு கம்பி மாதிரி நிப்பாட்டி விட்டுருங்க. மேலே பார்த்த மாதிரி நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு எல் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மெஷ்ஷை வந்து நம்ம ஈஸியாக வச்சு டேக் பண்ணி இல்லை கட்டுக்கம்பியில் போட்டு முடுக்கி நம்ம கட்டிடலாம்.
அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது மேலே படுற வெயில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பாஸ் ஆகாது. உங்களுக்கு அந்த கேப் இருக்கிறதால அந்த ஏரில் வந்து அந்த ஹீட் கீழே பாஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டீல் ஷீட்டு வந்து ஹீட் ஆகாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற இன்னொரு முட்டாள்தனம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து ஓலை போட்டு வைப்பாங்க. முடையாத ஓலையை வந்து அப்படியே ஜஸ்ட் மரத்துலேருந்து கட் பண்ணி போட்டு வைப்பாங்க. நான் கேட்டால் பச்சை ஓலை போட்டிருக்கேன். அது வந்து நியர்லி வேஸ்ட் அது. ஸோ நீங்கள் வந்து ஓலைன்னு போட்டிங்கன்னா முடஞ்சி ஒரு ஓலை கொட்டா பண்ணுறதுக்கு எப்படிலாம் போடுவாங்க, அதை ப்ராப்பராக கொம்பு கட்டி போடுவாங்க இல்லையா? இப்போ நம்ம நண்பர் இதில் பார்த்தீங்களா, க்ரீன் மெஷ் போட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி கண்டிஷனில் க்ரீன் மெஷ் போடாமல் ஓலை வைக்கலாம். ஸோ அந்த ஒரு கேப் கொடுத்து நீங்கள் ஓலை வச்சிங்கன்னா ஃபைன் நல்லாயிருக்கும். ஆனால் ஓலையோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி. உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்கும், லைஃப்பும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து சேஃப்டியும் கம்மி. ஸோ சம்திங் ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சேஃப்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதை விட வந்து உங்களுக்கு க்ரீன் மெஷ் ப்ரிஃபர்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸ்டீலில் பண்ணுற கூண்டுன்றது எப்படின்னா, ஒரு தண்ணி குடிக்கிற ஒரு ஸ்டீல் குடத்தில் வந்து ஒரு 2-3 இடத்துல ஒரு ஓட்டை போட்டு மாடியில் கவுத்தி வச்சா அதுக்குள்ளே எவ்வளோ ஹீட் இருக்குமோ அதே அளவுக்கு ஹீட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டீலில் பண்ண நம்மளுடைய கூண்டில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ வந்து புதுசாக இந்த ஸ்ப்ரேயர் வந்துருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரேயர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரேயர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே தண்ணி தெளிச்சிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த சில்னஸ் உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். அது யாருக்கு ஆகுதுன்னா, வெளியே இருந்து அந்த கூண்டு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா இப்போ நம்ம கேஜெல்லாம் எப்படின்னா மேலேருந்து ஃபுல் ஹீட் உள்ளே இறங்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி வெக்க அதிகமாகிடும். எப்படி இப்போ இந்த லைட்டாக மழை பெஞ்சு விட்டு அடுத்த நாள் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வெளியே ஓவர் ஹீட்டில் உள்ளே நீங்கள் கொஞ்சம் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும்போது அது சீக்கிரமாக வேப்பர் ஆகி ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாகிடும். அது வந்து பேர்ட்ஸுக்கு இன்னும் மோசமாக போயிடும். உங்களுக்கு அந்த அந்த சூடு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஓவர் ஹீட் இருக்கவங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு பாத்திரம் வந்து வெளியே சூடாகுதுன்னும் போது அது சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ப்ரேயரில் போகிறதெல்லாம் எப்படின்னா, பாத்திரம் வந்து வெளியே சூடாகிட்டு இருக்கும், உள்ளே நான் தண்ணி ஊற்றிட்டு இருப்பேன்ற மாதிரி ஆகிடும் அது. ஸோ அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். அது லைட்டாக தான் உங்களுக்கு அது ஹீட்டு வந்து அதிகமாக இல்லை, ஏரில் இருக்கிற லைட் ஹீட்டை மட்டும் தான் குறைக்கணும்னா நீங்கள் ஸ்ப்ரேயர் போகலாம். ஆனால் அந்த ஸ்ப்ரேயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு. பட் இல்லை, என் கேஜ் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். நான் கடந்த 6 வருஷமாக இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக ரிசல்ட் பார்த்துட்ருக்கேங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து பானையை கழட்டி விட்ருவாங்க. பானையை கழட்டி விட்டு ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய முட்டாள்தனம் அது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயில் காலத்தில் பானை கழட்டுறது எப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்குப்பா, நீ வந்து வீட்டில் படுக்காத, வீடு இல்லாமல் வெளியே படுத்துக்கோன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்குள்ளே இருக்கிற பேர்டை அதிக வெயில் இருக்கிற டைமில் நீங்கள் பானையே கொடுக்காம இல்லை பாக்ஸே கொடுக்காம வெளியே இருன்னு சொல்லும்போது அதோடைய தூக்கம் இன்னும் குறையும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயே உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து அடி வாங்குறது நிறையவே இருக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய தப்பு. வெயில் காலத்தில் கண்டிப்பாக பாக்ஸோ பானையோ நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அது சில சமயத்தில் ப்ரீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சில சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருந்தால் ப்ரீட் ஆகாது, ஹீட்டு கம்மியாக இருக்கும்போது ப்ரீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ செய்ய வேண்டியது என்னென்னா, ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணக்கூடாது வெயில் காலத்தில். அட் த சேம் டைம் நம்ம எப்படி வந்து வெயிலுக்கு ஏசி யூஸ் பண்ணுவோம், மழை காலத்தில் கம்பளி போட்டு தூங்குவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வெயிலையும் மழையிலையும், அந்த வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணாமல் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டுருக்கலாங்க காலனியை. வாட்டர் ஸ்ப்ரேயிங் வந்து யார் பண்ணலான்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கேஜ் இருக்குது, இப்போ தரையில் கேஜ் இருக்குது, சைடில் மரங்கள் இருக்குது, லைட்டாக எனக்கு ஹீட் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ப்ரேயிங் போகலாம். இது தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து மாடி வீட்டில் வச்சுருக்கீங்களோ இல்லை ஷீட்டில் வச்சுருக்கீங்களோ இல்லை எங்கே வச்சுருந்தாலுமே சரி, உங்களுடைய செட்டப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேன் இருக்கணுங்க. இப்போ நம்மளுடைய கேஜில் பாருங்கள், நம்மளுடைய கேஜுடைய உள் சைஸ் வந்து 10க்கு 10 காலனி இது. ஸோ பாருங்கள், நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஃபேனில் சின்ன மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடல் நான் வச்சுருக்கேன். இந்த ஃபேனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கின ஒரு மாதம் தான் ஆச்சு. ஒரு 950 ருபீஸ், 1 இயர் வாரண்டியோட. ஸ்லோ ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன், நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஆன் பண்ணுவேன், ஊற வச்ச ஐட்டம் வைப்போம் இல்லையா, அப்போ ஆன் பண்ணுவேன். டெய்லி வந்து சன்ஃப்ளவர் கொடுப்பேன் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு, அப்போ வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவோங்க. ஸோ இந்த 8 to 5 வந்து இந்த ஃபேன் ஆன்லேயே இருக்கும். ஸோ இந்த ஃபேன் ஆனில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஹீட்டே இருக்காதுங்க கேஜில். உங்களுக்கு வந்து நீங்கள் மதியம் ஒரு 2 மணிக்கு வந்து இந்த கேஜுக்குள்ளே நின்னாலும் உங்களுக்கு சுத்தமாக ஹீட் இருக்காது. நல்ல காற்று வரும், சில்லுன்னு இருக்கும். நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்ஸ் ரூஃப் இருக்குது, அதுக்கு மேலே ஷீட் இருக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் இருக்குது, அதுக்கு மேலே அந்த
க்ரீன் மெஷ் போட்டிருக்கோம். ஸோ அந்த க்ரீன் மெஷ்ஷை தாண்டி ஆஸ்பெஸ்டாஸை தாண்டி இந்த ஃபால்ஸ் ரூஃபை தாண்டி தான் ஹீட்டுக்கு கீழே வர முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே தேவையில்ல. கண்டினியூஸ் ப்ரீடிங் போயிட்டே இருக்கலாங்க. இப்போது சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, என்னோடய கேஜில் வந்து அவ்வளோ ஹீட் இல்லைன்னு. அப்படி ஹீட் இல்லாதவங்க கூட நீங்கள் அந்த க்ரீன் மெஷ் போட வேண்டாம். இப்போ உங்கள் செட்டப் வந்து ப்ராப்பராக இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது அப்படின்றவங்க வந்து அந்த க்ரீன் மெஷ் போட வேண்டாம். மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்பல்சரி ஒரு ஃபேன் வச்சு விட்ருங்க. ஸோ இப்போ காலனி போடுறவங்க காலனிக்கு வெளியே ஃபேன் வைங்க. இப்போ காலனி போடல, இண்டிவிஜுவல் போடுறவங்க ரொட்டேட்டிங் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த பெடஸ்டல் ஃபேன் இருக்கு இல்லையா, சின்ன ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூமுக்கு சரியாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ அந்த பெரிய பெடஸ்டல் ஃபேன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10க்கு 20 ரூமுக்கு வந்து ரொட்டேட்டிங்கில் போட்டு விடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபேனை கீழே நிப்பாட்டிட்டு நம்ம ரொட்டேட்டிங்கில் போட்டு விட்டோம்னா ஒரு மார்னிங் 8 to ஈவினிங் 5 வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இந்த 2 மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு 100% நீங்கள் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சின்ன சிக்ஸ் கூட நீங்கள் டெத் இல்லாமல் எடுத்துடலாங்க. இப்போ சில பேர் சொல்லுவீங்க, மொட்டை மாடியில் வந்து நான் ஃபுல்லாகவே ஷீட் தான் போட்டிருக்கேன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். மேலே வந்து ஒரு 1 feet கேப் விட்டு க்ரீன் மெஷ் போடுங்க. அண்ட் தென் வெஸ்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதாவது சூரியன் உதிச்சு மறையுது பார்த்தீங்களா, அந்த மறையிற சைடு வந்து க்ரீன் மெஷ்ஷை வந்து அப்படியே ஃபுல்லாக தொங்க விடுங்க. இல்லை அந்த சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் மெஷ்ஷாவது போட்டு விடுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 9 o'clock சன்னு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மேலே போன மாதிரி மேலே தான் இருக்கும் சன்னு. ஓகேங்களா, சன்னு வந்து மேலே தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 வரைக்குமே வந்து உங்களுக்கு நின்று அடிக்கும் வெயில். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு நின்று அடிக்கும். ஸோ உங்களுக்கு மெயினாக இம்பேக்ட் ஆகிறது மேலே ரூஃப் இம்பேக்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸ் இம்பேக்ட் ஆகுங்க. பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரெண்டு கேஜில் பாருங்கள், சைடில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வர வெயில் படுற இடம். ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு பாருங்கள். ஸோ இப்போ இந்த அவருடைய செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர்ஸ் இருக்குது. ப்ரீடிங்லாம் அவர் ஸ்டாப்பே பண்ண மாட்டார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அவருடைய ப்ரீடிங்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாட்டில் தான் பண்ணுறாரு, இண்டிவிஜுவலில் பாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுங்கள், ஃபேன் வைங்க. இந்த மாதிரி ஃபேனையும் வச்சு நீங்கள் மாடி செட்டப்பும் போட்டாச்சுன்னா ரிசல்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ப்ரீடிங் ஸ்டாப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் மேலேயும் இப்போ நிறைய பேருடைய மைண்ட் செட் இருக்கும், ஏப்ரல் மேலே வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்காது, ஏன்னா வாங்குறவங்க அதிகமாக வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டு போனாலும் வெயிலுக்கு அடிபட்டுரும் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேர்ட்ஸ் அடிபடாது. மோஸ்ட்லி ஜூனில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ ஜூனில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மேல் தேடுவாங்க, நிறைய பேர் ஃபீமேல் தேடுவாங்க. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஏப்ரல் மேலே வெயிலில் விட்டுருவாங்க. வெயிலில் வந்து அது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஓவர் வெயிலெல்லாம் செத்து எல்லாம் அடிபட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் தேடிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அங்கே அது பெருசாக ஆகாது. ஒரு 10க்கு 10க்கு இந்த ஃபேன் ஒரு 950 ஆச்சு எனக்கு. அண்ட் தென் க்ரீன் மெஷ் ப்ளஸ் அதனுடைய டேகு கம்பி எல்லாம் சேர்த்து ஒரு 700 ஆச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 1850 வந்து நானே போட்டு முடிச்சிட்டேன். சில பேருடைய கேஜ் வந்து ஓவராக ஹைட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வெல்டிங் காரங்களை கூப்பிட்டாச்சுனாலே அவங்களே வந்து உங்களுக்கு கம்பி அடித்து அந்த ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. கூட ஒரு 1000 இல்லை ஒரு 2000 உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுங்க. பட் ஸ்டில் நீங்கள் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸே இல்லை. அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 1 year இல்லை 2 yearsக்கு வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இது புயலில் கூட பிரச்சனை வராது, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக நம்ம போட்டிருக்கிறது இல்லையா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.